அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெட் லெவல் நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 48th மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் எம்ஐக்கும் இன்றைக்கி நைட்டு 7:30க்கு லக்னோவில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் இல்லை கேகேஆர் வர்சஸ் டிசி மேட்ச் பார்த்தோம். ஸோ அதோட டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே வேறு சொல்லணும். 2 பிளேயர் சொல்லல, அக்ஷர் பட்டேல் சொல்லல, வருண் சக்கரவர்த்தி சொல்லல, மற்றபடி மீதி எல்லா பிளேயர்ஸுமே 8 பிளேயர்ஸும் கரெக்டாக இருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் பிளேயிங் 11 எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா, ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மெயினாக வேணும். உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது, எப்படி போகுது, ஸோ நீங்கள் எந்தளவு அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ கமெண்ட்ஸு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஒன்று. 2வது, வேறு எந்த சேனல் இன்னும் உங்களை விட இன்னும் நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷனை விட இன்னும் நல்லா கொடுக்குறாங்க, கரெக்டாக கொடுக்குறாங்க, அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ அது எப்படி கொடுக்குறாங்க என்னென்னு பார்க்குறேன். ஸோ இதுதான். ஸோ இன்றைக்கி ப்ராபபிள் பிளேயிங் 11 இன்றைக்கி மேட்ச்சுக்கான ப்ராபபிள் பிளேயிங் 11 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஸ்டாயினிஸ், குர்னால் பாண்டியா, பூரான், ஆயுஷ் பதோனி, மோஷின் கான், யாஷ் தாக்கூர், மேட் ஹென்ரி, ரவி பிஷ்னாய். இம்பேக்ட் பிளேயரை வந்து 2 பிளேயர் சொல்லியிருக்காரு. ஒன்று மயங்க் யாதவ், ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார், அவருக்கு நடுவில் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மயங்க் யாதவ் அப்படி இல்லைனா அமித் மிஸ்ரா, அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இம்பேக்ட் பிளேயராக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து யாருன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, திலக் வர்மா, டிம் டேவிட், நேஹல் வதேரா, பியூஷ் சாவ்லா, பும்ரா, நுவன் துஷாரா, கோயட்ஜி அப்படி இல்லைன்னா லூக் வுட் அப்படின்னு இருக்காங்க. 2 பேர் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்து சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காங்க, இம்பேக்ட் பிளேயராக விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது மெயினாக வந்து நியூமராலஜியில் 90%, அஸ்ட்ராலஜி ஒரு 10% இருக்கும். ஸோ அதை பேஸ் வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது லக்னோவில் வந்து ஒரு 5 பேர் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பையில் வந்து ஒரு 6 பேர் நல்லா இருக்குது. இந்த லக்னோவில் யாராவது 5 பேர்னால் குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஸ்டாயினிஸ், இந்த 4 பிளேயரும். 5th பிளேயரை வந்து மயங்க் யாதவ். இவங்க ஒரு மயங்க் யாதவ் விளாட்ல அப்படின்னா அமித் மிஸ்ராவை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஸ்டாயினிஸ், மயங்க் யாதவ் இல்லை விளாடாத பட்சத்தில் அமித் மிஸ்ராவை எடுத்துக்கணும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா 6 பிளேயர் யாரானா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா 3 பிளேயர், 4வது நேஹல் வதேரா 4, 5வது பிளேயர் பும்ரா, 6வது பிளேயர் வந்து அதே மாதிரி 2 பேர் சொல்கிறோம். ஒன்று கோயட்ஜி விளாட்ற வாய்ப்பு இருந்தால் கோயட்ஜி எடுத்துக்கோங்க. கோயட்ஜி விளாட்லைன்னா நுவன் துஷாராவை எடுத்துக்கணும். கோயட்ஜி விளாட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோயட்ஜிக்கு தான். கோயட்ஜி விளாடாத பட்சத்தில் தான் நுவன் துஷாராவை எடுக்கணும். ஸோ அந்த 6 பிளேயர்ஸ் மீண்டும் சொல்கிறேன். எல்எஸ்டி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸு ட்ரீம் 11 பிளேயர்ஸ் யாரானா குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஸ்டாயினிஸ், மயங்க் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, பும்ரா, நுவன் வதேரா, கோயட்ஜி அப்படி இல்லைன்னா துஷேரா. இதுதான் மயங்க் யாதவ் விளாட்னா மயங்க் யாதவ் எடுத்துக்கணும், இல்லைன்னா அமித் மிஸ்ரா எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எம்ஐ வர்சஸ் எல்எஸ்டி மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் நம்ம கிரிக் லெவல் நியூஸ் சேனலில். ஸோ உங்கள் ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.